ஹாய் காய்ஸ் நம்ம சிஎல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொண்டோம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 8 to 10 வீடியோஸாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல் ரிலேட்டட் கண்டென்ட் தான் ஓடிச்சு. ஏன்னு உங்களுக்கே தெரியும், ஆக்ஷன் நவம்பர் 24-25 நடக்க போகுது. அதுக்கு ஒரு முன்னோட்டமாக நம்ம எல்லா டீம்ஸோட ஆக்ஷன் அனலைசிஸ், ஸ்ட்ராட்டஜி, ரிவ்யூ, யார் யார் எடுக்கலாம், எவ்வளோ பர்ஸோட ரிமைனிங் போவாங்க எல்லாமே நம்ம கவர் பண்ணோம். 5 பார்ட்டாக வீடியோ விட்டோம். 10 டீமும் 2 வீடியோவாக கவர் பண்ணோம். அந்த எல்லா வீடியோவும் நல்ல வரவேற்பு கிடச்சிது. ஓரளவு டீசெண்டாக இருந்தது. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி மக்களே. ஸோ இது ஏன் சொல்லனா, ஐபிஎல் ஆக்ஷன் 2024-25 முடிஞ்சு போச்சு. ஸோ நவம்பர் 24 and 25 சண்டே அண்ட் மண்டே வேற லெவலில் கிராண்டாக போச்சு. செம்ம ரெக்கார்ட்ஸ் நிறைய கிரியேட் ஆச்சு. ஹையஸ்ட் பிட்டட் பிளேயர் இன் ஐபிஎல் ஆக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு ரெக்கார்டு வந்தது. ஹையஸ்ட் பிட் ஃபார் அன் இந்தியன் பிளேயர் இன் ஆக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்தது. அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் பிளேயரோட ஹையஸ்ட் பிட்டு வந்து சிங்கிள் மெகா ஆக்ஷனில் இதுவாச்சு. ஸோ நிறைய ரெக்கார்ட் ஷேட்டர் ஆச்சு 2 நாளில். அதனால ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு. நம்ம இவ்வளோ நாள் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஹைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 நாளில் முடிஞ்சு போச்சு. ஸோ இனி ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல் 2025 நோக்கி தான் பயணமே. ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ 10 டீம் பற்றியுமே பேசிகிட்டு இருந்தோம். 10 டீமே எப்படி ஸ்குவாட் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி எடுத்திருக்காங்கன்ற அனாலிசிஸ் வீடியோ நம்ம பொறுமையாக பண்ண போகிறோம். பட் இந்த வீடியோவில் எல்லா டீமுமே யார் யார் எடுத்திருக்காங்க, எவ்வளோ பர்ஸோட உள்ளே போனாங்க, கடைசியில் அவங்க எடுத்த ஸ்குவாட் எப்படி இருக்குது, பெஸ்ட்டு பைஸ் யார், நார்மல் பைஸ் யாருன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சீக்கிரமே வீடியோ உள்ளே போகிற கண்டென்ட் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த வீடியோவில் 10 டீம் பற்றியும் ஃபுல்லாலாம் பேச போகிறதில்ல. அவங்க ஆக்ஷனில் யார் யார் எடுத்திருக்காங்க, எவ்வளோ காசோட போனாங்க, இந்த ஸ்குவாடு வர்த்தா இல்லையான்றது சொல்லிவிடுவேன். பட் இந்த ஸ்குவாட் அனாலிசிஸ், டீட்டெயில் அனாலிசிஸ் பின்னாடி ஒவ்வொரு டீமாக தான் நம்ம பேச போகிறோம். இது வந்து ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் தான். ஸோ உங்களுக்கே தெரியும், ஆக்ஷன் 2 நாள் போச்சு. நவம்பர் 24-25 சண்டே மண்டே மத்தியானம் 3லேருந்து நைட்டு 10-11 மணி வரைக்கும் கூட போச்சு ஆக்ஷன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுவும் சண்டே தான் செம்ம க்ரௌட் ஃபுல்லாக வந்து செம்மையாக போச்சு ஆக்ஷனு. எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு, இந்த பிளேயர் அங்கே போனது, அங்கே பிளேயர் இங்கே வந்தது, ஆர்டிஎம் பண்ணது எல்லாமே ஒரு ஷாக்கராக இருந்தது. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. பட் மண்டே டீசெண்டாக இருந்தது. ஓகே, அது எக்ஸ்பெக்டட் தான். பட் அதுக்கப்புறம் அன்சோல்ட் பிளேயர்ஸ் அப்படியே ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போது ஆக்ஷனில் நடந்த சர்ப்ரைஸ் மேட்டர்ஸ் பார்ப்போம். மார்க்கி செட் 1ல் சோல்டான கீ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா, பட்லர் குஜராத்துக்கு 15.75 crore, செகண்டு ஸ்ரேயஸ் ஐயர் பஞ்சாபுக்கு 26.75 crore, தேர்டு ரிஷப் பண்ட் எல்எஸ்ஜிக்கு 27 crore. இது ஒரு ரெக்கார்ட். ஃபோர்த்து ரபாடா 10.75 crore GT. ஃபிஃப்த்து அஷ்தீப் சிங் 18 crore பஞ்சாப் கிங்ஸ் RTM. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 11.75 crore மிச்சல் ஸ்டார்க் டு டெல்லி கேபிட்டல்ஸ். இதெல்லாம் தான் மார்க்கி செட்டில் வாங்கின முதல் பிளேயர்ஸ். இவங்க எல்லாமே மார்க்கி செட் 1ல் வந்தாங்க. செம்ம அனல் பறக்கமாக போச்சு. இந்த பிளேயர்ஸ்லாம் இந்தந்த டீமுக்கு இந்த ரேட்டில் சோல்ட் ஆயிருக்காங்க. மக்களே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கி செட் 2ல் பார்த்தீங்கன்னா சஹல் வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் 18 crore கொடுத்து வாங்கினாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் வந்தாங்க. அவர் ஃபஸ்ட்டு பிக்காக ஆர்சிபி 8.75 crore வாங்கினாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் ஒரு ஸ்டீல் ரேட் 7.5 crore எல்எஸ்ஜி வாங்கினாங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு கேஎல் ராகுல் பெங்களூர் போவார், நாங்கள் போவார் நீங்கள் எதிர்பார்த்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக டெல்லி 14 crore வாங்கினாங்க. அதுக்கப்புறம் முகமது ஷமி 10 crore எஸ்ஆர்ஹெச் வாங்கினாங்க. 12.25 crore சிராஜை ஜிடி வாங்கினாங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, சிஎஸ்கே சோஷியல் மிக்சர் தின்னாங்க. இதெல்லாம் மார்க்கி செட் 2ல் நடந்த பிக்ஸ் மக்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிஎஸ்கே கிட்டேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்களோட ஆக்ஷன் எப்படி போச்சுன்னு பார்ப்போம். ஸோ சிஎஸ்கே உங்களுக்கே தெரியும், 5 பேர் ரீட்டைன் பண்ணாங்க ஆக்ஷனுக்கு முன்னாடி. ஒரு ஆர்டிஎம் கையில் இருந்தது. ஓவரால் 55 கோடியோட போனாங்க. அவங்களுக்கு டீமில் பாதி செட்டு என்ன, ஃபாஸ்ட் பவுலிங், மிடில் ஆர்டர் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஓப்பனர்ஸ் ருத்ராஜோட ஒருத்தர், பேக்கப் ஓப்பனர்ஸ், அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ், ஃபாஸ்ட் பவுலிங், இந்தியன் பிளேசஸ். இதெல்லாம் தான் தேவையாக இருந்தது. இந்த பாக்ஸஸ்லாம் சிஎஸ்கே டிக் பண்ணாங்களா, நம்ம அனாலிசிஸ் கரெக்டாக போச்சா, சிஎஸ்கே 55 கோடி வச்சு எத்தனை பிளேயர் எடுத்தாங்க, யார் எடுத்தாங்க, வாங்க போய் பார்ப்போம். ஸோ சிஎஸ்கேயோட ஃபஸ்ட்டு பிக்கே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி டிவான் கான்வே தூக்குனாங்க. அது பார்த்திங்கன்னா ஆர்டிஎம் பண்ணாமல் ஃபுல் ரேட்டுக்கு போய் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஎம் பண்ணி ரச்சின் ரவீந்திரா எடுத்தாங்க. அது ஃபேன்ஸுக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. பட் இதோட பெஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா ஹோம் கமிங் ஃபார் நம்ம லோக்கல் தமிழ்நாடு ஸ்டார் ரவிச்சந்திரன் அஸ்வின். செம்ம காம்போ. பார்த்திங்கன்னா 2015 அப்புறம் திரும்பி சிஎஸ்கே. ஸோ ஹோம் கமிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகுல் திரிபாத்தி எடுத்தாங்க, விஜய் சங்கர் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் டேல தீபக் கூடா, அன்சுல் கம்போஸ், ஜேமி ஓட்டன், நேதன் எல்லிஸ், குர்ஜப்னீத் சிங். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேலே ஆர்டிஎம் பண்ணி நூர் அஹமத் குஜராத் எடுக்க வேண்டிய டைமில் 10 crore கொடுத்து நூர் அஹமத் வாங்கினாங்க, கலீல் அஹமத் வாங்கினாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம் கரன் லோக்கல் பாய், அவர் பார்த்தீங்கன்னா லோக்கல் பாயில் சிஎஸ்கேவோட சில்ல பிளே, அவர் வந்துட்டார். ஸோ மற்றபடி இந்த ஸ்குவாட் சேம் ஸ்குவாட் தான். ஸோ இதெல்லாம் தான் கீ பிக்ஸ் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். பெஸ்ட்டு பைன்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து டெவான் கான்வே தான் சொல்வேன். அந்த சீப் ரேட்டில் கிடச்சிது ஒரு நல்ல காம்பினேஷன். அன்சுல் கம்போஸ் சொல்வேன். இவங்க 2 பேர் மேலே ஹியூஜ் டேலண்ட் இருக்குது. ஷாக்கிங் பைன் என்ன கேட்டால் நான் நூர் அஹமத் தான் சொல்வேன். 10 crore வருதான்னு தெரியல. பட் இதில் தான் சிஎஸ்கே ஆக்ஷன் எடுத்த பிக்ஸ். டீட்டெயில்ஸ் ஸ்குவாட் அனாலிசிஸ் பின்னாடி பேசுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சக பால்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேச போகிறோம். இவங்களும் பார்த்தீங்கன்னா தொக்கா செகண்ட் டேல அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை மொத்தமாக இறக்கி விட்டாங்க. பாப்புலர் செஞ்சு விட்டாங்க போங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இருங்க பாய், அந்த மாதிரி மும்பை மாஸ் காட்டினாங்க. ஃபஸ்ட்டு டேல ஆள் அடையாளமே தெரில. கடைசியாக வந்து ஒரு மாஸ் பிக் பண்ணிட்டு செகண்ட் டே ஃபுல்லாக நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கெத்து காட்டினாங்க மும்பை. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்குவாட் பற்றி நம்ம பேசுவோம். பட் மும்பை இந்தியன்ஸ் ஆஸ் யூஷுவல் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாக பண்ணிட்டாங்க.
புறாவை தூக்கிட்டு பொறுமையாக சுற்றினாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 2ஆம் நாள் வச்சு செஞ்சுட்டாங்க. அவங்க டீமை பார்ப்போம். ஸோ மும்பைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்கே ட்ரெண்ட் போல்ட்டை 12.25 crore வாங்கினாங்க. செம்ம ஸ்டீலு. ஆமாம் சார், செம்ம ஸ்டீல். செம்ம பிக்கு ஒரு ஹோம் கம்மிங். அவருமே மும்பைக்கு 2021 2 இயர்ஸ் ஆனால் செம்ம கம்போவாக இருந்தது பும்ரா போல்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேல அவங்களோட பெஸ்ட்டு பைனா வில் ஜாக்ஸ் 5.5 crore. ஆகாஷ் அம்பானி ஆர்சிபி ஆக்ஷன்ஸ் போய் கனிலாம் கொடுத்துட்டு அந்தளவுக்கு ஒரு ஹாப்பி போல். அதை தாண்டி யார் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயான் ரிக்கல்டன், அதுக்கப்புறம் நியூசிலாந்து பிளேயர் டேவி ஜேக்கப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டர் பேஸ் பிரைஸ் 2 crore, ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர் அல்லா கசன் ஃபார் 1.25 crore. சரியான பிக்ஸு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரீஸ்டாப்லி, கரண் சர்மா, லிசார்ட் வில்லியம்ஸ், தீபக் சர் 9 கோடி. இதுதான் மும்பை இந்தியன்ஸோட கீ பிக்ஸ். ஸோ என்னோட பெஸ்ட் பை ஃபார் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அல்லா கசன் ஃபார் மிச்சல் சாண்டர். 2 பேருமே ஸ்டீலு செம்ம ரேட்டில் தூக்குனாங்க. ஷாக்கிங் பைன்னு என்ன கேட்டால் தீபக் சர் தான். ஏன்னா 9 கோடிக்கு ஒரு வர்த்தானே எனக்கு தெரியாது. இன்ஜுரி ப்ரோன் மெட்டீரியல், பட் மற்றபடி ஒரு நல்ல போலர். ஸோ அவ்வளோதான் மக்களே, இதுதான் மும்பை இந்தியன்ஸ் இந்த 2 days ஆக்ஷனில் பண்ணாங்க. இவங்களுமே சிஎஸ்கே மாதிரி டீட்டெயில்டு ஸ்குவாட் அனாலிசிஸ் நம்ம கண்டிப்பாக பின்னாடி பேச தான் போகிறோம். பட் இது மேலோட்டம் மும்பை யார் எடுத்தாங்க, பெஸ்ட் பை எது, ஷாக்கிங் பை எதுன்ற நியூஸ் உங்களுக்கு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சாலா பற்றி பேசுவோம். நிறைய டீம்ஸ் நல்லா பண்ணும்போது காசு அதிகமாகச்சு, மிச்சத்து ஒரே டீம் தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான் சொல்லுவோம். நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் விட்டாங்க, பட் அப்போவுமே நல்ல டீம் ஃபார்ம் ஆயிருக்கான்னு கேட்டால் ஓகே, டீசெண்டான ஆவரேஜ் டீம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு தான் சொல்லுவோம். பட் வெயிட் பண்ணி நல்லா என்ன சொல்கிறது செஞ்சுருக்கலாம். ஆக்ஷனை கோட்டை விட்டாங்க ஆர்சிபி. அது வேணும் இது வேணும் ஆசைப்பட்டு எப்பயும் வர டீம் இந்த தடவை அதிசயமாக முதல் நாள் அமைதியாக இருந்து 2ஆம் நாள் தான் வேலையை பார்த்தாங்க. ஸோ அவங்களோட பிக்ஸ் யாருன்றது பார்த்துவோம். பட் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். காசு வச்சுட்டு ஆர்சிபி 83 crores இருந்தது 3 ஆர்டிஎம்மோட. ஸோ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்கே லியாம் லிவிங்ஸ்டன் 8.75 crore மார்க்கில் எடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஆளுமே தெரில. அதுக்கப்புறம் ஃபில் சால்ட் 11.5 crore எடுத்தாங்க. ரொம்ப காஸ்ட்லியும் தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஷ் ஹேசல்வுட் 12.25 crore, அதுவும் காஸ்ட்லியும் தோணுது. 7 கோடிக்கு கிடைக்க வேண்டிய ரிதேஷ் சர்மாவை ஹைக் ஏற்றி 11 crore வாங்கினாங்க. அதுவும் காஸ்ட்லியும் தோணுது. பட் பிளேயர்ஸ் எல்லாம் சூப்பர் பிளேயர்ஸ், நான் குறைய சொல்ல, ரேட்டு தான் காஸ்ட்லியும் தோணுது. அதுக்கப்புறம் இடமே தெரியல. பட் செகண்ட் டே மாஸ் காட்டிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஏன்னா டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்டு, தேவ்தத் படிக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், ரசிக் தார், அதுக்கப்புறம் நுவான் துஷாரா, லுங்கி இங்கிடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல், குருணால் பாண்டியா, ஒரு சூப்பர் ஸ்குவாடு கிரியேட் பண்ணியிருக்காங்க. செம்ம டைட்டில் வின்னிங் ஸ்குவாடான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ஒரு செம்ம ஸ்குவாட் டே 2ல கிரியேட் ஆயிருக்கு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணால் 1000 times இந்த ஆர்சிபி டீம் பெட்டர். நல்லா இருக்கு மக்களே. பட் இந்த வருஷமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனிவேஸ் போன வருஷத்தை கம்பேர் பண்ணால் இந்த ஸ்குவாட் சூப்பராக இருக்குது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு. என்ன நல்ல பிளேஸ் இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம். கேஎல் ராகுல், சிராஜில் டூப்ளசி, வில் விட்டாங்கன்னு தெரியல. பட் எனிவே சூப்பர் ஸ்குவாட் ஆர்சிபி. ஸோ நெக்ஸ்ட் ஹைதராபாத் பிரியாணி சும்மா சொன்னேன். எஸ்ஆர்ஹெச் பற்றி பேசுவோம். எஸ்ஆர்ஹெச்மே 45 கோடி ஒரு ரிட்டென்ஷன் வச்சுட்டு எப்படியெல்லாம் ஆக்ஷனில் மாஸ் காட்ட முடியுமோ அந்த மாதிரிலாம் மாஸ் காமிச்சாங்க. எடுத்து எல்லா பிக்ஸும் சும்மா நறுக்குன்னு எடுத்திருக்காங்க. சின்ன குறை இருக்குது. பட் எனிவேஸ் அந்த 45 crores இப்படியும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ்ஆர்ஹெச் கிட்ட தான் கற்றுக்கணும். மும்பை சிஎஸ்கே மாதிரி இவங்க ஆக்ஷனுமே சூப்பராக போச்சு. ஆர்சிபி மாதிரி கொஞ்சம் சொதப்பலை அங்கேயும் இல்லை. வச்சா காசு வச்சு கன் பிளேயர்ஸ் எப்படி வாங்க முடியும்னு எஸ்ஆர்ஹெச் காமிச்சாங்க. அந்த கன் பிளேயர்ஸ் யார், டீம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் தான் கேப்டன். ஃபஸ்ட்டு பிக்கே தரமான பிக்கு. போன வருஷம் பவர் பிளேயில் ஆளே இல்லை போடுறதுக்கு, புவி ஃபார்மில் இல்லை. பட் இந்த வருஷம் முகமது ஷமி 10 crore கொடுத்து வாங்கியிருக்காங்க முகமது ஷமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் 11 crore, அது ஒரு செம்ம ஸ்டீலுங்க, செம்ம பிக்கு. அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல், அதுக்கு செம்ம பிக்கு. ராகுல் சஹர், ஆடம் சம்பா, டாப் 5மே நறுக்குன்னு எடுத்துட்டாங்க. இங்கேயே அவங்க டீம் செட்டில்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கப் பிளேயர் தான் எடுத்தாங்க. அபினவ் மனோகர், பிரைடன் கார்ஸு, ஜெயதேவ் உனத்கர், சிமர்ஜித் சிங், ஈஷான் மல்லிங்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமிண்டு மெண்டி, ஸ்ரீலங்கா டாட்மேட்மன், அதுக்கப்புறம் சச்சின் பேபி, அதர்வா டைடே, அபினவ் மனோகர். ஸோ இதெல்லாம் தான் எஸ்ஆர்ஹெச்சோட பிக்ஸு. பெஸ்ட்டு பைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நான் முகமது ஷமி 10 crore சொல்லுவேன். நிஷான் கிஷான் 11 crore சொல்லுவேன். ஷாக்கிங் பைனா என்ன கேட்டால் அது யார் சொல்லுவேன், ஷாக்கிங் பைன் இந்த அளவுக்கு யாரும் இல்லை, நல்லா தான் எடுத்துருக்காங்க. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு எல்லாமே கடிச்சா 45 கோடியில் இவ்வளோ டீம் எடுக்க முடியுமானே எனக்கு தெரியல. செம்ம டீம் ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸ்பின்னர் செட்டு, ஃபாஸ்ட் பவுலிங் செட்டு, டீம் செட்டு எல்லாமே செட்டு. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் ஹாஸ் டன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன்ஸ் எவர் இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பக்கம் போவோம். இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸோடு வந்தாங்க. இவங்களுக்கு 73 crores 2 ஆர்டிஎம் கையில் இருந்தது. இவங்க ஆக்ஷன் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு சொல்ல முடியாதனால கூட நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மை அதுதான், சொதப்பாமல் நல்லா பண்ணியிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். நல்ல டீம் இவங்களும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மக்களே இந்த ஆக்ஷனில் ஒன்று நோட் பண்ண, எல்லா டீம்ஸுமே நல்ல டீம் எடுத்திருக்காங்க. எப்படி 2025 ஐபிஎல்ல ஃபேர் ஆக போகிறாங்கன்னு தெரியல. பட் எனிவேஸ் நான் உங்களோட ரிவ்யூ பின்னாடி தனியாக பேசுவேன். இது ஜஸ்ட் ஓப்பன் அனாலிசிஸ், அவ்வளோதான், சின்னதாக ஒரு வீடியோ.
ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த மாஸ் பிக்கு யாரும் இல்லை, கேப்டன் கேஎல் ராகுல். அவர் கண்டிப்பாக அவர் தான் கேப்டனாக போடுப்பாங்க. 14 crore கேஎல் ராகுல் எடுத்தாங்க, செம்ம பிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் 2.75 crore எடுத்தாங்க. ஜேக் ஃப்ரேசர் மெக்கப் 9 crore கொடுத்து ஆர்டிஎம் பண்ணாங்க. அதை தாண்டி அசுதோஷ் சர்மா 3.5 crore செம்ம பிக்கு. இது இல்லாமல் டூப்ளசி ஸ்டீலுங்க பேஸ் ப்ரைஸு. அதுக்கப்புறம் டோனோன் ஃபெயரா 75 lakh. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் 11.5 crore கன் பிக்கு. டி நட்ராஜன் 10.75 crore கன் பிக்கு. முகேஷ் குமார் 8 crore ஆர்டிஎம். மோஹித் சர்மா கன் பிக்கு 2.25. ஸோ டிசி நிறைய டீமுக்கு காசு ஏற்றி விட்டாலும் அவங்க டீமுக்கு சூப்பராக நிறைய பிளேயர்ஸ் வாங்கி போட்டிருக்காங்க. இந்த வருஷமே அவங்க டீம் சூப்பராக தான் இருக்குது. என்ன சின்ன இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது எடுத்த பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் கன் பேட்டிங் மக்களே செம்மையாக இருக்குது. பேட்டிங் பவுலிங்குமே சூப்பராக இருக்குது. பவுலிங்கில் சின்ன பிளேயர்ஸ் இன்ஜுரி கன்சர்ன்டாக இருக்காங்க. பட் அவங்க ஃபுல் சீசன் ஆனாலும் இந்த டெல்லி டீம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு டெல்லி கேபிட்டல்ஸ் டீமை நான் ஹையாக ரேட் பண்ணுறேன். இந்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சூப்பர் டீம் எடுத்துருக்காங்க. ஆனால் எப்படி ஆட போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு போன வருஷம் கப் அடித்த கோர்போல் ஓர்வோ ஜீத் போ கேகேஆர் பற்றி தான் பேச போகிறோம். கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், ஃபில் சால்ட், மிச்சல் ஸ்டார்க் விட்டுட்டு 6 ரிட்டென்ஷனோட 51 கோடியோட வந்தாங்க. கன் ரிட்டென்ஷன்ஸ் ஆருமே. ஸோ 51 crores ஒரு ஆர்டியுமே இல்லாமல் கொல்கத்தா அப்படியே போன வருஷம் என்ன டீம் இருந்ததோ அதை அப்படியே 90% எடுத்துட்டாங்க. என்ன கேப்டன் ஐயர் எடுக்க முடியல, ஃபில் சால்ட் எடுக்க முடியல, மிச்சல் ஸ்டார்க் எடுக்க முடியல, மற்றபடி எல்லாருமே எடுத்துட்டாங்க மக்களே. பாதி டீம் அப்படியே போன வருஷம் டீம் தான். ஸோ அவங்க ஸ்குவாடும் சின்னதாக பார்த்துருவோமே. ஆனால் என்ன ஒரே ஒரு குறைனா கேப்டன் யாருன்னே தெரில. அதுதாங்க தலைவலி. எடுத்த எல்லா பிளேயர்லையுமே யாருமே கேப்டன்சி கேண்டிடேட்டாகவே தெரில. ஆனால் கொல்கத்தா 23 கோடி கொடுத்து வெங்கடேஷர் எடுத்தது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவ்வளோ காசு கொடுத்து ஏன் எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் கேள்வியாகவே இருக்குது. அவ்வளோ காசு கொடுத்து எடுத்துகிட்டு அவர் மேலே ப்ரெஷரும் போட போகிறீங்க, கேப்டன்சியும் கொடுக்க போகிறீங்களா எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸு. அதை தாண்டி கொல்கத்தாவோட பிக்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரகுவன்ஷி லாஸ்ட் இயர் செம்மையான பிளேயர் 3 crore. ரஹானே 1.5 தூக்குனாங்க. மனிஷ் பாண்டே 75 lakh. டீகாக் பார்த்தீங்கன்னா 3.6 crore. குர்பாஸ் 2 crore. மொயின் அலி லாஸ்ட்டில் எடுத்தாங்க 2 crore. ரோமன் போல் 1.5 crore. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நோர்கியா 6.5 crore. ஸ்பென்சர் ஜான்சன் 2.5 crore. உம்ரான் மாலிக்கு, மயாங்க் மார்க்கண்டே, வைபவ் அரரா. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியுதா, லாஸ்ட் டைம் இந்த அதே டீம் எடுத்திருக்காங்க. என்ன கேப்டன் இல்லை, ஸ்டார்க்கு சால்ட் இல்லை, மற்றபடி அதே டீம் அதே செட்டு. என்ன யார் கேப்டன் பண்ண போகிறான்னு தெரியல, ரிங்கு சிங்கா வெங்கடேஷ் யாரான்னு தெரியல. மற்றபடி இந்த டீமே லாஸ்ட் இயர் மாதிரி செமிஃபைனல் போகிறதுக்கு எல்லா சான்ஸுமே இருக்குது. சூப்பர் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கொல்கத்தா. பட் என்ன சொதப்பவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஆக்ஷனே ஒரு டீம் ஆட்டி படிக்கும் நம்ம எல்லாரும் சொன்னோம். அந்த டீம் உண்மையிலே ஆட்டி படைச்சாங்களா, அவங்க டீமுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பஞ்சாப் கிங்ஸ் பற்றி தான் மக்களை பேசுகிறோம். ஸோ 110 கோடியோட 4 ஆர்டிஎம்மோட 2 ரிட்டென்ஷன்ஸ் பண்ணிட்டு பஞ்சாப் கிங்ஸ் ஆக்ஷனில் வந்தாங்க. புது கோச் ரிக்கி பாண்டிங் வேறு வந்தார். அவங்க சூப்பராக ஷாப்பிங் பண்ணாங்க, நல்ல டீம் ஃபார்ம் பண்ணாங்க. பட் சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அவங்க டீமுமே. கொல்கத்தா எப்படி ஒரு கேப்டனை விட்டாங்களோ அந்த மாதிரி இவங்க 110 கோடி வச்சு மேலே ஆடுறதுக்கு ஒரு 2 பேர் இல்லையப்பா, ஓப்பனிங் இல்லைப்பான்னா அதான் உண்மை. ஓப்பனிங் ஆடுற டீமில் யாருமே இல்லை, மிடில் ஆடுறதா யாரும் எடுத்து போனால் அது ஒரு பெரிய தப்பு. ஸோ இவங்களோட ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்துருவோமே. பஞ்சாப் கிங்ஸு சஷாங்கு பிரப்சிம்னை ரீட்டைன் பண்ணிவிட்டு மொதல் பிக்கே கன் பிக்குங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் எக்ஸ் கேப்டன் அண்ட் கொல்கத்தா வின்னிங் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் 26.75 crore கொடுத்து எடுத்தாங்க. சரியான பிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாஷ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பரில் 2.5 crore. ஆல்ரவுண்டர்ஸில் செதுக்கிட்டாங்க மக்களே. ஸ்டோயினிஸ் 11 crore. மேக்ஸ்வெல் ஸ்டீல் 4 crore. மார்க்கோ யான்சன் 7 crore. மேஹல் வதிரா செம்ம பிக்கு 4.2 crore. அஸ்மத்துல்லா ஓமர்சாய் 2.4 crore. ஆரன் ஹார்டி 1.25 crore. செம்ம மிடில் ஆர்டர், செம்ம ஆல்ரவுண்டர் செட்டப்பு. பவுலிங்கில் அஷ்தீப் 18 crore. ஆர்டிஎம் ஜஹல் 18 crore. லாக்கி ஃபர்கூசன் 2 crore. வைஷாக் விஜய்குமார் 1.8 crore. ஹர்ப்ரீத் பார் 1.5 crore. ஜேவியர் பாட்டர் 80 lakhs. குல்தீப் சென் 80 lakhs. ஆஷ் தக்கூர் 10.5 crore. செம்மையாக இருக்குது டீமு. ஆனால் இப்பயும் சொல்கிறேன், ஓப்பனிங் காம்பினேஷன் கடுமையாக தான் இருக்குது. யாருமே ஓப்பனிங் ஆடுற பிளேயரே இல்லை. அப்சிமரனும் பட்டாபாய்க்கும் பாராட்டி இல்லைங்க. பட் மற்றபடி இந்த டீமுக்கு எல்லாமே இருக்குது. கன் மிடில் ஆர்டர், கன் பவுலிங் லைனப் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் எப்பயும் போல் நல்லா ஆடிட்டு நடுவில் சொதப்பினா எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் இந்த டீம் வச்சு ஐயர் பாண்டிங் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இவங்க தாங்க ஆக்ஷன் டே 1ல் ஸ்டீல் பண்ணதே. ஸ்டீலுன்ற ஹைலைட் ஆஃப் த டேவே இவங்ககிட்ட தான் வந்தது. ரிஷப் பண்ட்டை எடுத்து போட்டாங்க பாருங்கள் ஒரு ஆட்டம். யாருமே எதிர்பார்க்கல மக்களே. 27 கோடி ஹையஸ்ட்டு சோல்டு பிளேயர் எவர் இன் ஐபிஎல் ஆக்ஷன் ஹிஸ்ட்ரி ரிஷப் பண்ட் தான். ஸோ கேஎல் ராகுல் இல்லாத குறைய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ரிஷப் பண்ட் தீர்த்து வைக்க போகிறாரா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இங்கேயும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எல்எஸ்டி ரிஷப் பண்ட் எடுத்தாங்க. பட் அவரை தாண்டி யாரும் எடுத்தாங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் மாதிரி 69 crores
ஒரு ஆர்டிஎம்மோட வந்தாங்க. செம்மையாக பண்ணாங்க ஆக்ஷன், உண்மையிலே சொல்லணும். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது தான். ஸோ கேப்டனாக ரிஷப் பண்ட் தான் செயல்பட போகிறாரு. 21 கோடியில் டெல்லி ஆர்டிஎம் பண்ணும்போது 6 கோடி ஹைக் ஏற்றி 27 கோடி பண்ணிட்டு எனக்கு தான் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் போட்டு எடுத்தாங்க. செம்ம பிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் 7.75 crore சரியான ஷாக் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மற்றபடி வந்து அப்துல் சமாத் 4.7 crore, மிச்சல் மார்ஷ் 3.5 crore, சாபாஸ் அஹமத் 2.4 crore, எய்டன் மார்க்ரம் 2 crore. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் ஷமார் ஜோசப் 75 lakh. இவங்ககிட்ட இன்னும் ஒரே ஷாக் ஆர்ஆர் ஃபாரினர்ஸ் தான் எடுத்துருக்காங்க, புரியவே இல்லை. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான் 9 crore, ஆகாஷ் தீப் 8 crore, மணிமாறன் சித்தார்த் திரும்பி வந்துட்டார் 75 lakhs. அதுக்கப்புறம் ராஜ்வர்தன் அங்கே கிக்கர் 30 lakhs. அதுக்கப்புறம் மேத்யூ பிரீட்ஸ்கி சவுத் ஆஃப்ரிக்கன் ஓப்பனர் 75 lakhs. ஸோ இவங்க ஸ்குவாடுமே பஞ்சாப் ஸ்குவாட் மாதிரி ஓப்பனர்ஸ் இல்லாமல் தான் இருக்குது. மார்ச் மார்க்ரம் யாராக தான் ஆடணும். பட் இவங்களுமே பஞ்சாப் ஸ்குவாட் மாதிரி மிடில் ஆர்டரும் சூப்பராக இருக்குது. பவுலிங் ஓகே டீசெண்டாக இருக்குது. ஃபாரின் பிளேயர்ஸ் யாருமே அந்த அளவுக்கு இல்லை. ஷமா ஜோசப் போட்டு அடி வாங்குவார். இருக்கிற இந்தியன் பவுலர்ஸ் இன்ஜுரி கன்சர்ன்றதுனால இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் இன்ஜுரி இல்லைனா டெல்லி மாதிரி செம்ம ரேட்டுக்கு வருவாங்க. செம்ம ரீச் கண்டிப்பாக பண்ணலாம். செம்ம டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லாஸ்ட் 2 டீம்ஸ்க்கு வந்து மக்களே. ஆனால் ஒன்று சொல்கிறேன், SRHக்கு அப்புறம் மும்பை சிஎஸ்கேக்கு அப்புறம் கன்னாக ஆக்ஷன் பண்ண டீம் டெல்லி லக்னோ இல்லைனாலும் குஜராத் டைட்டன்ஸ் பேர் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இவங்களுமே எல்எஸ்டி மாதிரி ஒரே ஒரு ஆர்டிஎம்மோட 69 கோடியோடு வந்து எப்படியெல்லாம் கன் டீம் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு கன் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். ஹார்திக் பாண்டியா இல்லாமல் தானே நாங்கள் போன வருஷம் செமிஃபைனல் வரல. இந்த வருஷம் அதே ஹார்திக் பாண்டியா இல்லாமல் எப்படி செமிஃபைனல் வரோன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஷமி வேறு இல்லை இந்த வருஷம், அவனையும் ரீட்டைன் பண்ணல. அந்த மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு இந்த வருஷம் ஒரு கன் டீம் எடுத்துருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். நீங்களே பார்த்தா ஷாக் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு டீம் எடுத்திருக்காங்க. ஸோ வாங்க குஜராத் டைட்டன்ஸோட டீம் பார்ப்போம். ஆனால் 69 கோடி சூப்பர் ஸ்குவாட் ரெடி பண்ணிட்டாங்க மக்களே. ஃபஸ்ட்டு பிக்கே கன் பிக்கு ஜாஸ் பட்லர் எவ்வளோ 15.75 crore சரியான பிக்கு. நெக்ஸ்ட்டு பவுலிங் ஸ்ட்ரென்தன் பண்ண ககிசோ ரபாடா, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 crore. முகமது சிராஜ் 12 crore. என்ன பிக்ஸ் பாருங்கள், ரபாடா, சிராஜ், ரஷீத் கான், பட்லர் டீம் செட்டுங்க இங்கே. ரஷீத் கிருஷ்ணா 9 கோடி, ஜெரால் காட்சி 2.5 crore, சாய் கிஷோர் ஆர்டிஎம் 2 crore, அர்ஷத் கான் லாஸ்ட் இயர் எல்எஸ்டி சென்சேஷன் 1.3 crore, இஷாந்த் சர்மா 75 lakhs, கரீம் ஜின்னத் 75 lakhs, மகிப்பா லோம்ரோ 1 crore, கிளென் பிலிப்ஸ் 2 crore, வாஷிங்டன் சுந்தர் 3 crore, ஷர்ஃபேன் ருத்தர்ஃபோர்ட் 2.4 crore. என்ன பிக்ஸ் பாருங்கள் எல்லாருமே. இவங்க மட்டும்தாங்க செம்மையாக பண்ணாங்க ஆக்ஷன், ஒரு குறை இல்லை. எல்லாமே செட்டில் இவங்க டீமில். கன் டீமாக இருக்குது குஜராத் டைட்டன்ஸ் சொல்லி ஆகணும். இந்த வருஷம் செமிஃபைனல் ஃபைனல் போகிற எல்லா தகுதியுமே இருக்குது. செம்ம டீம் எடுத்திருக்காங்க. SRHோட சூப்பராகவே எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். வேற லெவல் பிக்ஸுங்க இது எல்லாமே. என்ன மாதிரி கன் டீமாக ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். சுப்மன் கில் மட்டும் கேப்டன்சி ஒழுங்காக பண்ணி டீமை வழி நடத்தினான்னா இந்த டீம் எல்லா ஹைட்ஸும் போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. இன்னமா டீம் எடுத்துருக்காங்க. நான் ஷாக் ஆகிட்டேன் குஜராத் டைட்டன்ஸ் டீமை பார்த்துட்டு. ஸோ லாஸ்ட் பண்ணாத லீஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் போவோம். இவங்க லைட்டாக சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பட் இவங்களோட ரிட்டென்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சது 6 இந்தியன் ரிட்டென்ஷன்ஸில் 0 ஆர்டிஎம் இருக்கிறனால இவங்க வந்து 41 கோடியோடு தான் போனாங்க. பட் அந்த 41 கோடி வச்சு எப்படிலாம் பவுலிங் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமா பண்ணாங்க. பேட்டிங் ஓரளவுக்கு பண்ணாங்க. பட் இவங்க ஒரு ஷாக் பண்ணாங்க பாருங்கள், நம்ப முடியல. ராகுல் டிராவிட் அந்த வைபவ் சூரியவன்ஷி பிளேயர் எடுத்துகிட்டு பாருங்கள், எனக்கு சரியான ஷாக். அந்த பையனுக்கு வரும் 13 வயசு தான் மக்களே. பீகார் பையன். டிராவிட் அசிஸ்டன்ஸ் அண்டர்-19 சூப்பரானான்னு எடுத்தாங்க. ஃபியூச்சர் 1 to watch out for. ஸோ ஸ்குவாடு பார்த்துருவோம். இவங்களோட ஃபஸ்ட்டு பிக்கே பார்த்தீங்கன்னா வனிந்து அசரங்கா 5.25 crore. அஸ்வின் சகல் எடுக்க முடியல அந்த குறைய. வனிந்து அசரங்கான் மஹேஷ் தீக்ஷனை வச்சு தீக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 2 இன்டர்நேஷனல் ஸ்பின்னர்ஸ். தீக்ஷனை பார்த்தீங்கன்னா 4 கோடி. பட் பெஸ்ட்டு பிக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் 12 கோடி. இன்ஜுரி மட்டும் இல்லைனா பழைய ஆர்ச்சர் 18, 19, 20 ஆறாக இந்த ஆர்ச்சர் பார்க்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே 8.5 crore. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபசலக் ஃபருக்கி 2 crore, குவேனா மக்காப்பா 1.5 crore, ஆகாஷ் மத்வால் 1 crore, குமார் கார்த்திகேயா 30 lakhs. மற்றபடி இவங்க இந்த கன்னுன்னு சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை. நிதிஷ் ராணா 4 crore. மற்றதான் ஆர்ஆர் எடுத்தாங்க. கம்மி காசு வச்சு எவ்வளோ ரிசோர்ஸஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ ரிசோர்ஸ் எடுத்தாங்க. நல்லாயிருக்கு பவுலிங்கிறத, சூப்பர் கன் பவுலிங்காக இருக்குது. பேட்டிங் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. இவங்களுமே லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷம் டீம் ஃபார்ம் ஆக நல்ல ஒப்பீனியன் இருக்குது. பட் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, புது கோச் ராகுல் டிராவிட் தலைமையில் சஞ்சு சாம்சன் கேப்டன்சியில் இந்த ஆர்ஆர் லாஸ்ட் இயர் மாதிரி நல்லா பண்ணுவாங்களா. சங்கக்காரா இல்லை, அது ஒரு குறை தான். பட் டிராவிட் நம்பலாம். ஸோ இவங்க டீமே கன் ஆக்ஷன் சொல்லலாம். 41 கோடி வச்சு சூப்பராக ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க டீமை. என்ன பேக்கப் தான் இல்லை. ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ எல்லா 10 டீமுமே ஆக்ஷனில் யார் யார் எடுத்தாங்க, எவ்வளோ காசோட போனாங்க, பெஸ்ட்டு பை யார், ஃபஸ்ட்டு பை யார், டீம் எப்படி இருக்குது, ஓலோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இன்டெப்த் அனாலிசிஸ், பக்கா ஸ்குவாட் அனாலிசிஸ், வீக்னஸஸ், ஸ்ட்ரென்த்து, ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டு, பெஸ்ட்டு பிளேயிங் லோனு, எப்படி என்ன குறை விட்டாங்க, என்ன எடுத்துருக்கலாம், இந்த எல்லா அனாலிசிஸுமே இனி அப்கமிங் வீடியோஸில் வரும். இதுவுமே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 வரும். ஸோ ரெடியாக இருங்க. எல்லா டீம்ஸ் மத்தியுமே கவர் பண்ண போகிறோம். ஆக்ஷன் ரிவ்யூ அண்ட் இதோட ஸ்குவாட் அனாலிசிஸ். இதுக்கப்புறம் இந்தியா ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் ரிவ்யூ பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ரிவ்யூ தான் பேச போகிறோம். எல்லா 10 டீமும் கவர் பண்ணுவோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 உங்களுக்கு வீடியோ வரும். ரெடியாக இருங்க. ஐபிஎல் கண்டென்ட் இதோட முடியுது. இந்த ஆக்ஷன் ரிவ்யூவோட அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே.